ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட 2024க்கான டிஎன்இஏ கட் ஆஃப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2719 அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பிரான்ச்சஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது என்னென்ன பிரான்ச்சஸ், அதுக்கான லாஸ்ட் இயர் கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 183.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. பிசிக்கு 179, பிசிஎம்க்கு 177, எம்பிசிக்கு 174.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. எஸ்சிக்கு 146.5, எஸ்சிஏக்கு 120.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்ததாக ஏஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 173.5, பிசிக்கு 166.5, எம்பிசிக்கு 168, எஸ்சிக்கு 123, எஸ்சிஏக்கு 119.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்ததா பிஎம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 172, பிசிக்கு 162.5, பிசிஎம்க்கு 157, எம்பிசிக்கு 148, எஸ்சிக்கு 158.5, எஸ்சிஏக்கு 162.5, எஸ்டிக்கு 92 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்து சிஇ சிவில் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 150.5, பிசிக்கு 144, பிசிஎம்க்கு 107.5, எம்பிசிக்கு 132, எஸ்சிக்கு 119 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் சிஜே எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இன்டெகிரேட்டட் 5 இயர்ஸ் கோர்ஸ். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 177.5, பிசிக்கு 174.5, பிசிஎம்க்கு 170, எம்பிசிக்கு 163.5, எஸ்சிக்கு 133, எஸ்சிஏக்கு 137 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததா சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 184.5, பிசிக்கு 179.5, பிசிஎம்க்கு 178, எம்பிசிக்கு 177, எஸ்சிக்கு 148.5, எஸ்சிஏக்கு 139, எஸ்சிடிக்கு 117.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 181, பிசிக்கு 178.5, பிசிஎம்க்கு 174, எம்பிசிக்கு 173, எஸ்சிக்கு 133, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 103.5, எஸ்டிக்கு 111.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக இஏ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 177, பிசிக்கு 172.5, பிசிஎம்க்கு 170.5, எம்பிசிக்கு 164.5, எஸ்சிக்கு 120 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்து இஐ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 174, பிசிக்கு 168, பிசிஎம்க்கு 172, எம்பிசிக்கு 160, எஸ்சிக்கு 125.5, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 112 க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 179, பிசிக்கு 178, பிசிஎம்க்கு 171, எம்பிசிக்கு 174.5, எஸ்சிக்கு 146.5, எஸ்சிஏக்கு 133.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்ததான் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 165, பிசிக்கு 156.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு, பிசிஎம்க்கு 144.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு, எம்பிசிக்கு 148, எஸ்சிக்கு 122 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்எம் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 172.5, பிசிக்கு 166.5, பிசிஎம்க்கு 161.5, எம்பிசிக்கு 159, எஸ்சிக்கு 129.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. ஸோ இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.